வணக்கம் தீபிகா. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வணிகர்களான தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிச் கடந்த 2020 ஆண்டு ஜூன் 19 காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் விசாரணையின் போது காவல்துறை தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். இதையடுத்து தந்தை மகன் உயிரிழந்த தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டின் கீழ் தொடரப்பட்ட வழக்கு சாத்தான்குளம் காவல்நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 பேரின் மீது சிபிஐ தரப்பில் கிட்டத்தட்ட முதற்கட்டமாக 2022 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதேபோல் இறுதியாக 400 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. தீபிகா, மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றுள்ள இந்த விசாரணையில் கடந்த 23ஆம் தேதி இந்த 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதிகள் உத்தரவிட்டார். அதற்கான தீர்ப்பையும் இன்றைய 30ஆம் தேதி வழங்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். தீபிகா, இது ஒரு நாட்டையே உலுக்கிய சம்பவம் என்று கூறலாம். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த கட்டுப்பாடின் போது இந்த கடைகளை திறந்தது காவல்துறையினர் தாக்கி இந்த 2 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே ஒரு உலுக்கிய செயலாக கருதப்பட்டது. தற்போது இந்த தீர்ப்பு இன்றைய தினம் வழங்கப்பட இருக்கிறது. இன்று மதியம் 2:30 மணிக்கு இறுதியாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார். இதனால் கிட்டத்தட்ட மதுரை மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எல்லா பகுதியிலும் பரபரப்பாக பேசப்படும் இந்த வழக்கின் குற்றவாளிகள் இந்த தீர்ப்பு வழங்கப்படுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீபிகா.